மர்ம கயிறு. சிறைக்கூடத்தின் இருள் சூழ்ந்த அறைக்குள்ளே கோரைப்பாயில் தன்னந்தனியாக படுத்திருந்த பரஞ்சோதிக்கு மேற்கூறிய மாமனுடைய புத்திமதி நினைவுக்கு வந்தது. காஞ்சி மாநகரை அடைந்ததும் மாமனுடைய புத்திமதியின் பிரகாரம் அவன் வேலை வீசி எறியத்தான் செய்தான். ஆனால் அந்த பொல்லாத வேல் மதங்கொண்ட யானையின் மீது விழுந்து தொலைத்தது. அதனுடைய பலன்தான் தன்னை சிறையிலே கொண்டு வந்து சேர்த்தது என்பதை எண்ணிய போது பரஞ்சோதிக்கு சிரிப்பு வந்தது. காஞ்சி மாநகர் சேர்ந்த முதல் நாள் இரவைத்தான் சிறைச்சாலையில் கழிக்க வேண்டியிருந்தது என்பதை அவனுடைய தாயும் மாமனும் அறிந்தால் என்ன நினைப்பார்கள்? தான் காஞ்சிக்கு புறப்பட்ட சமயத்தில் வீட்டுச் சுவருக்கு அப்பால் தனியாக நின்று கனிவும் கண்ணீரும் ததும்பிய கண்களினால் விடை கொடுத்த உமையாளுக்கு தான் என்னமாயிருக்கும்? காஞ்சியில் தமிழ் கல்வியும் சிற்பக்கலையும் கற்றுக்கொண்டு திரும்பி ஊருக்கு போனதும் இந்த முதல் நாள் சம்பவத்தை சொன்னால் அவர்கள் ஒருவேளை நம்ப மறுத்தாலும் மறுக்கலாம். இன்று மத்தியானம் தன்னிடம் யாராவது எப்படியெல்லாம் நடக்கும் என்று சொல்லி இருந்தால் நம்பி இருக்க முடியுமா? சட்டென்று பரஞ்சோதிக்கு ஒரு விஷயம் நினைவு வந்தது. அந்த புத்த சந்நியாசி என்ன சொன்னார்? இன்று இரவு உனக்கு ஒரு கஷ்டம் வரும் என்று சொன்னார் அல்லவா? அது உண்மையாகிவிட்டதே. உண்மையிலேயே அவர் முக்காலமும் உணர்ந்த முனிவரா? அன்று நண்பகலில் அந்த புத்த சந்நியாசியை அவன் சந்தித்த சம்பவத்தை நினைத்துக் கொண்டு பரஞ்சோதி தனக்குத்தானே நகைத்துக் கொண்டான். அந்த சம்பவம் பின்வருமாறு. காலையெல்லாம் வழி நடந்த பிறகு காஞ்சி நகர் இன்னும் ஒரு காத தூரத்தில் தான் இருக்கிறது என்று பரஞ்சோதி தெரிந்து கொண்டு சற்று இளைப்பாறை செல்லலாம் என்று சாலையின் ஓரத்தில் ஒரு மரத்தடியில் படுத்துக் கொண்டான். அவனுடைய தலைமாட்டில் மூட்டையும் அவன் பக்கத்தில் வேலாயுதமும் கிடந்தன. சிறிது நேரத்துக்கெல்லாம் சாலையோடு ஒரு புத்த சந்நியாசி வருவதை அவன் பார்த்தான். புத்தர்கள் அல்லது சமணர்களுடைய கூட்டுறவு கூடாதென்றும் அவர்களை கண்டால் தூர விலகி போய்விட வேண்டும் என்றும் அவனுடைய மாமனும் அன்னையும் மிகவும் வற்புறுத்தி கூறியிருந்தார்கள். எனவே தூரத்தில் புத்த சந்நியாசியை கண்டதும் பரஞ்சோதியின் கண்களை மூடிக்கொண்டான். அவர் தன்னை தாண்டி சாலையோடு தொலைதூரம் போகும் வரையில் தூங்குவது போல் பாசாங்கு செய்ய அவன் தீர்மானித்திருந்தான். சிறிது நேரத்துக்கெல்லாம் தனக்கு அருகில் வந்து யாரோ நிற்பது போலவும் தன்னை உற்று பார்ப்பது போலவும் அவனுக்கு தோன்றியது. மெதுவாக கண்களை திறந்து பார்த்தான். பரஞ்சோதி அஞ்சா நெஞ்சம் படைத்த வாலிமன் தான். ஆனாலும் கண்ணை திறந்ததும் எதிரில் கண்ட காட்சி அவனை துணுக்குறச் செய்தது. புத்த சந்நியாசி அவனுக்கு அருகில் வந்து நின்று உற்று பார்த்து கொண்டிருந்தார். அவருடைய முகத்தோற்றம் அவனுக்கு அச்சத்தை அளித்தது. அதை காட்டிலும் அவர் கையில் வாளை பிடித்து தலைகீழாக தொங்கவிட்டுக் கொண்டிருந்த பாம்பு அதிக அருவருப்பையும் பயங்கரத்தையும் அளித்தது. 5 அடி நீளமுள்ள நாக சர்ப்பம் அது. ஆனால் உயிர் இல்லாதது. அதனுடைய உடலில் ரத்தம் கசிந்தது. பரஞ்சோதி பரபரப்புடன் எழுந்து, அடிகளே, எதென்ன வேடிக்கை? எதற்காக செத்த பாம்பை கையில் பிடித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? தூர எறியுங்கள் என்றான். பிள்ளாய், இவ்வாறு காட்டு பிரதேசத்தில் தனியாக படுத்து உறங்கலாமா? இத்தனை நேரம் இந்த நாகசர்ப்பம் உன்னை தீண்டி இருக்குமே. நல்ல சமயத்தில் நான் வந்து இதை அடித்தேனோ நீ பிழைத்தாயோ என்று சொல்லிவிட்டு புத்த சந்நியாசி அந்த செத்த பாம்பை தூர எறிந்தார். பரஞ்சோதி தன் முகத்தில் தோன்றிய பொன்சிரிப்பை மறைத்துக் கொண்டு, அப்படியே அடிகளே, நான் ஒரு தாய்க்கு ஒரே பிள்ளை. என்னை நீங்கள் காப்பாற்றியதற்காக என் தாயார் தங்களுக்கு ரொம்பவும் நன்றி செலுத்துவாள் என்றான். பிறகு அவன் மூட்டையையும் வேலையும் எடுத்துக்கொண்டு எழுந்து நின்று, தாங்கள் திருநாமம் என்னவோ? என் தாயாரிடம் எப்போதாவது தங்களை பற்றி சொல்ல நேர்ந்தாள் என்பதற்குள் பிக்ஷு குறுக்கிட்டு, நாகநந்தி என்பார்கள். நீ எவ்விடத்துக்கு செல்கிறாய் தம்பி என்று கேட்டார். காஞ்சிக்கு போகிறேன் என்று பரஞ்சோதி கூறியதும், நானும் அங்கேதான் போகிறேன். பொழித்துணையாயிற்று, வா போகலாம் என்றார் நாகநந்தி அடிகள். இருண்ட சிறையில் கோரைப்பாயில் படுத்திருந்த பரஞ்சோதி, அந்த புத்த பிக்ஷுவுக்கு நாகநந்தி என்பது எவ்வளவு பொருத்தமான பெயர். அவர் முகத்தை பார்த்தாலே நாகப்பாம்பின் ஞாபகம் வருகிறது என்று எண்ணமிட்டான். நாகநந்தி அடிகள் வருங்காலத்தை ஞான திருஷ்டியால் அறிந்துதான் சொன்னாரோ அல்லது குருட்டாம்போக்காய் சொன்னாரோ, அவருடைய ஜோசியத்தில் முற்பகுதி நிறைவேறிவிட்டது. தான் இப்போது ஒரு கஷ்டத்தில் அகப்பட்டுக் கொண்டிருப்பது உண்மைதான். அவருடைய ஜோசியத்தின் இன்னொரு பகுதியும் நிறைவேறுமா? புத்த பகவான் அருளால் அந்த கஷ்டம் நீங்கும் என்று சொன்னது பலிக்குமா? ஆம், பலிக்கத்தான் வேண்டும். உண்மையில் பரஞ்சோதி தன்னுடைய நிலைமையை குறித்து அதிக கவலைப்படவில்லை. ஏதோ தவறுதலினால் தன்னை சிறையில் அடைத்திருக்கிறார்கள் என்றும் உண்மை தெரியும் போது தன்னை நிச்சயம் விடுதலை செய்து விடுவார்கள் என்றும் உறுதியாக நம்பினான். எனவே இன்றிரவு நிம்மதியாக தூங்குவதுதான் சரி. ஆனால் ஏன் தூக்கம் வரமாட்டேன் என்கிறது? ஓஹோ, எல்லாம் இந்த ஒரு சான் வயிறு செய்யும் காரியம்தான். ராத்திரி ஒன்றும் சாப்பிடவில்லை அல்லவா? பசி வயிற்றை கிள்ளுகிறது. அதனால்தான் தூக்கம் பிடிக்கவில்லை. நல்ல காஞ்சி நகரம்.
நெடுந்தோறும் யாத்திரை செய்து வந்த அதிதிகளை ராப்பட்டினி போட்டு கொள்ளுகிற அந்த நகரத்தை பற்றி என்னத்தை சொல்வது? காஞ்சி நகரை அணுகிய போது அந்த திகம்பர ஜைன முனிவர் எதிர்பட்டார் அல்லவா? அந்த ராப்பட்டினிக்காரனின் முக தரிசனத்தின் பலன்தான் இன்றிரவு தனக்கு அன்னம் அபாவமாய் போய்விட்டது போலும். மேற் சொன்னவாறு பரஞ்சோதி சிந்தனை செய்து கொண்டிருக்கையில் அந்த அறையில் உண்டான ஒரு மாறுதல் அவனுடைய கவனத்தை சட்டென்று கவர்ந்தது. சற்று முன் வரையில் இருள் சூழ்ந்திருந்த அந்த அறையில் இப்போது கொஞ்சம் வெளிச்சம் காணப்பட்டது. இந்த மாறுதலுக்கு காரணம் என்னவென்று அதிசயித்த பரஞ்சோதி மேலே பார்த்தான். கூரையில் இருந்த சிறு துவாரத்தின் வழியாக சந்திர கிரகணம் உள்ளே புகுந்து வந்ததுதான் என்று தெரிந்தது. எத்தனை நேரம் இல்லாமல் இப்போது திடீரென்று மேற்படி துவாரம் எப்படி ஏற்பட்டது என்று ஒரு கணம் பரஞ்சோதிக்கு வியப்பாய் இருந்தது. இல்லை இல்லை, துவாரம் எப்போதும் இருந்திருக்க வேண்டும். ஆனால் துவாரத்துக்கு நேராக இப்போதுதான் சந்திரன் வந்திருக்கிறது என்று தனக்குத்தானே சந்தேக நிவர்த்தி செய்து கொண்டான். ஆம், பூரண சந்திரனுடைய மோகன நிலவானது வெளி உலகத்தை எல்லாம் அப்போது சொப்பன சௌந்தரிய லோகமாக செய்து கொண்டிருக்கிறது. அந்த விஷயத்தை தனக்கு எடுத்து சொல்லி தன்னுடைய வயிற்றெரிச்சலை கொட்டிக் கொள்வதற்காகவே மேற்கூரை துவாரத்தின் வழியாக அந்த சந்திர கிரகணம் உள்ளே புகுந்து வருகிறது போலும். ஆஹா, இதென்ன? உள்ளே வரும் நிலவு வெளிச்சம் இவ்வளவு அதிகமாகிவிட்டதே. துவாரம் பெரிதாகி இருப்பது போல் தோன்றுகிறதே. அடடே, முதலில் பார்த்தபோது ஒரு கை கூட நுழைய முடியாத சிறு துவாரமா இருந்தது. இப்போது ஆள் நுழையக்கூடிய அளவு பெரிதாகிவிட்டதே. இது என்ன இந்திர ஜாலமா அல்லது மகேந்திர ஜாலமா? மகேந்திர சக்கரவர்த்தியின் காஞ்சி மாநகரம் மாயாஜால நகரமாய் இருக்கிறதே. ஐயோ, இதென்ன பயங்கரம்! பரஞ்சோதியின் மூச்சு ஒரு நிமிஷம் நின்று போய்விட்டது. மேற்கூரை துவாரத்தின் வழியாக நெளிந்து நெளிந்து கீழே விழுந்தது ஒரு நீளமான பாம்பு. இல்லை இல்லை, பாம்பில்லை, அது வெறும் கயிறுதான். சி, இன்று மத்தியானம் அந்த புத்தபிக்ஷ செய்த பாம்புடன், செத்த பாம்புடன் வந்து தன்னை திடுக்கிட செய்தாலும் செய்தால் கயிற்றை பார்த்தால் கூட பாம்பு மாதிரி தோன்றுகிறது. மேற்கூரை துவாரத்தின் மர்மம் இப்போது புலப்பட்டது. யாரோ வேண்டும் என்றுதான் கூரையில் துவாரம் செய்திருக்கிறார்கள். அதன் வழியாக கயிற்றை உள்ளே விடுகிறார்கள். எதற்காக? வேறு எதற்காக? இருக்கும் தன்னை தப்பு வைப்பதற்காகத்தான். ஆனால் முன்பின் தெரியாத அந்த பெரிய நகரில் தன்னிடம் அவ்வளவு சிரத்தை கொண்டிருப்பவர்கள் யார்? தான் அந்த சிறைச்சாலை அறையில் இருப்பது அவர்களுக்கு எப்படி தெரிந்தது? இதற்குள்ளாக கயிற்றின் முனை கீழே அவன் கைக்கு எட்டும் தூரத்துக்கு வந்து விட்டது. இன்னும் கீழே வந்து தரையையும் தொட்டு விட்டது. பிறகு அந்த கயிறு இப்படியும் அப்படியும் அசைய தொடங்கியது. மேலே இருந்து கயிற்றை விட்டவர்கள் அதை குலுக்குகிறார்கள் என்பதில் சந்தேகமில்லை. எதற்காக? தன்னை அந்த கயிற்றின் வழியாக மேலே வரும்படி சமிக்கை செய்கிறார்களா? அப்படித்தான் இருக்க வேண்டும். அதிசயமான முறையில் வந்த அந்த உதவியை பெற்றுக் கொள்ளலாமா வேண்டாமா என்று பரஞ்சோதி ஒரு நிமிஷம் யோசனை செய்தான். அதனால் வேறு என்ன தொல்லைகள் விளையுமோ என்பதாக ஒரு பக்கம் அவனுக்கு யோசனையா இருந்தது. இவ்வளவு சிரத்தை எடுத்து தன்னை காப்பாற்ற விரும்புபவர்கள் யார் என்று தெரிந்து கொள்ள ஒரு பக்கம் அவனுக்கு பேராவல் உண்டாயிற்று. அதோடு இன்னொரு முக்கிய காரணமும் சேர்ந்தது. அது அவனுடைய வயிற்றை கிள்ளிக் கொண்டிருந்த பசிதான். பரஞ்சோதி கயிற்றை அழுத்தமாய் பிடித்து இழுத்தான். மேலே அது இறுக கட்டி இருக்கிறது என்று தெரிந்தது. தன்னுடைய பாரத்தை அது நன்றாய் தாங்கும் என்று நிச்சயமாயிற்று. உடனே கயிற்றின் வழியாக அவன் மேலே ஏறத் தொடங்கினான். நிலா முற்றம். ஆயனரிடமும் சிவகாமியிடமும் விடைபெற்றுக் கொண்ட பிறகு மகேந்திர சக்கரவர்த்தியும் மாமல்லரும் குதிரைகளை திருப்பி அதிவேகமாய் விட்டுக் கொண்டு போய் அரண்மனையை அடைந்தார்கள். அவர்களை கண்டதும் அரண்மனை வாசலில் காவல் புரிந்து கொண்டிருந்த வீரர்கள், வாழ்க வாழ்க, சக்கரவர்த்தி பெருமான் வாழ்க, மாமல்ல மகாவீரர் வாழ்க வாழ்க என்று கோஷித்துக் கொண்டு அவர்களுக்கு வணங்கி வழிவிட்டு நின்றார்கள். காவலர்களுடைய வாழ்த்து ஒளியுடன் அங்கே வரிசை வரிசையாக நின்ற குதிரைகளின் கணைப்பு ஒளியும் சேர்ந்தது. அரண்மனை முன்வாசலை தாண்டி அவர்கள் உள்ளே நுழைந்ததும் அங்கே இருந்த விசாலமான நிலா முற்றத்தில் வீரர்கள் பலர் அணிவகுத்து நிற்பது தெரிந்தது. சக்கரவர்த்தியையும் குமார பல்லவரையும் கண்டதும் அந்த வீரர்களும் ஜெயகோஷம் செய்தார்கள். எல்லோருக்கும் முன்னால் நின்ற ஒருவர் மட்டும் தனியே பிரிந்து முன்னால் வந்து பணிவுடன் நிற்க சக்கரவர்த்தி அவரை பார்த்து, சேனாதிபதி, தூதர்களுக்கு எல்லா விஷயமும் சொல்லியாகிவிட்டதா? புறப்படுவதற்கு ஆயத்தமாய் இருக்கிறார்களா என்று கேட்டார். ஆம் பிரபு, எல்லோருக்கும் சொல்லியாகிவிட்டது. அவரவர்களும் இன்னென்ன திக்குக்கு செல்ல வேண்டும் என்று தெரிவித்து விட்டேன். எல்லோரும் கிளம்ப ஆயத்தமாய் தங்களுடைய கட்டளைக்காக காத்திருக்கிறார்கள் என்று சேனாதிபதி கூறினார். சக்கரவர்த்தி நரசிம்மவர்மரை பார்த்து, குழந்தாய், உன் தாயார் கவலையுடன் இருப்பாள். அவளிடம் சென்று விஷயம் என்னதென்று தெரியப்படுத்து. இருவரும் போஜனத்தை முடித்துக் கொண்டு மேல் மாடத்துக்கு செல்லுங்கள். இந்த தூதர்களை அனுப்பிவிட்டு நானும் அங்கு வந்து சேருகிறேன் என்றார்.
வெகு காலம் சமணராயிருந்த காரணத்தினால் சக்கரவர்த்தி இரவில் போஜனம் செய்வதில்லை. சைவரான பிறகும் அவர் இரவில் உணவு அருந்தும் வழக்கத்தை மேற்கொள்ளவில்லை. ஆகட்டும் அப்பா, இதோ போகிறேன். ஆனால் எல்லா படைகளும் வந்து சேரும் வரையில் காத்திருக்க வேண்டுமா? ஆயத்தமாயிருக்கும் படைகள் உடனே போருக்கு புறப்படலாம் அல்லவா? சக்கரவர்த்தி புன்னகையுடன், அதை பற்றி யோசிக்கலாம் குழந்தாய். நீ இப்போது தாயாரை பிப்பார் என்றார். மாமல்லர் போன பிறகு மகேந்திர சேனாதிபதியை பார்த்து, கலிப்பகையாரே, தூதுவர்களிடம் சொல்லி அனுப்ப வேண்டிய செய்தி இது. தொண்டை மண்டலத்திலும் சோழ மண்டலத்திலும் உள்ள ஒவ்வொரு கோட்டத்திலும் 1000 வீரர் அடங்கிய படைகளை திரட்டி ஆயத்தமாய் வைத்திருக்க வேண்டியது. மறுபடியும் செய்தி அனுப்பியவுடனே படை புறப்பட சித்தமாய் இருக்க வேண்டும். நான் சொல்வது தெரிகிறதா என்றார். தெரிகிறது பிரபு. கோட்டையை பத்திரப்படுத்துவதற்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் செய்தாகிவிட்டதல்லவா? துறவரத்தாரை தவிர வேறு யாரையும் விசாரியாமல் கோட்டைக்குள் விடக்கூடாதென்று கட்டளையிட்டிருக்கிறேன். வெளியே போகிறவர்களையும் கவனிக்க சொல்லியிருக்கிறேன். நகருக்குள்ளேயும் யார் பேரிலாவது சந்தேகத்துக்கு இடமிருந்தால் சிறைப்படுத்தி காவலில் வைக்க சொல்லியிருக்கிறேன். கோட்டை சுவரெல்லாம் பழுது பார்த்திருக்கிறதா? சேனாதிபதி, பல்லவ சாம்ராஜ்யம் நிலைத்து நிற்பது இந்த காஞ்சி கோட்டையின் பாதுகாப்பையே பொறுத்திருக்கலாம். பல்லவ சாம்ராஜ்யத்தை பாதுகாப்பதற்கு காவேரி முதல் கிருஷ்ணா நதி வரையில் லட்சோப லட்சம் வீரர்கள் காத்திருக்கிறார்கள் பிரபு. உண்மைதான். ஆனால் அவர்கள் வெறும் கையினால் சண்டை போட முடியாதல்லவா? அந்த லட்சோப லட்சம் வீரர்களுக்கும் வேண்டிய வேல்களும் வாள்களும் எங்கே என்றார் சக்கரவர்த்தி. சேனாதிபதி கலிப்பகையார் மௌனம் சாதித்தார். கேளை சோழ நாட்டில் வாழும் வேலும் நன்றாய் செய்வார்கள் போலிருக்கிறது. யானை மேல் எரியப்பட்ட வேலை நீர் பார்த்தீரா? இல்லை பிரபு. மாமல்லனிடம் அது இருக்கிறது. மாமாத்திரர் என்று எழுதியிருக்கிறது. மாமாத்திரர் என்ற பட்டம் கேளை சோழ நாட்டிற்கு உரியதல்லவா? ஆம் பல்லவேந்திரா. அந்த வேலை எரிந்தவன் கேளை சோழ நாட்டானாய்த்தான் இருக்க வேண்டும். அம்மாதிரி வேல் எரியக்கூடிய வீரர்கள் 1000 பேர் இருந்தால் இந்த கோட்டை காவலை பற்றி கவலை இல்லை. பல்லவ சைனியத்தில் எத்தனையோ 1000 வேல் வீரர்கள் இருக்கிறார்கள் பிரபு. அந்த வேலை எரிந்தவன் 16,000-ல் ஒருவன். அவனை அவசியம் கண்டுபிடிக்க வேண்டும். சேனாதிபதி மௌனமாயிருந்தார். இன்னும் ஒரு விஷயம். காவித்துணி அணிந்தவர்களை பற்றிய கட்டளையை மாற்ற வேண்டும். ஆயனரையும் அவர் மகளையும் பார்த்துவிட்டு நாங்கள் திரும்பிய போது ஒரு சந்தின் முனையில் ஒரு புத்த பிக்ஷு நிற்பதை பார்த்தேன். சட்டென்று அவர் நிழலில் மறைந்து கொண்டார். கட்டளை என்ன பிரபு? ராஜவிகாரத்தின் மேல் கவனம் வைத்து புதிதாக வந்திருக்கும் புத்த பிக்ஷு யார் என்று பார்க்க வேண்டும். உடனே ஏற்பாடு செய்கிறேன். பிறகு சேனாதிபதி கலிப்பகையார் ஒவ்வொரு தூதராக அழைத்து இவர் என்னென்ன கோட்டத்துக்கு போகிறார் என்று சக்கரவர்த்தியிடம் தெரியப்படுத்தினார். தூதர்கள் தனித்தனியே சக்கரவர்த்திக்கு வணங்கி விடைபெற்றுக் கொண்டு தத்தம் குதிரை மீதேறி விரைந்து சென்றார்கள். புவன மகாதேவி. மாமல்லர் தந்தையின் சொற்படி அரண்மனை நிலாமுற்றத்தை கடந்து சென்று உள்வாசலை நெருங்கியதும் குதிரை மீதிருந்து இறங்கினார். அங்கே சித்தமாய் காத்திருந்த பணியாட்கள் குதிரையை பிடித்து அப்பாலே கொண்டு சென்றார்கள். பிறகு மாமல்லர் விசாலமான அந்த அழகிய அரண்மனைக்குள் பிரவேசித்து தீபம் ஏந்துவோர் தம்மை பின்தொடர்ந்து வருவதற்கும் திணறுபடியாக அவ்வளவு விரைவாக நடந்து சென்றார். புதிதாக அந்த அரண்மனைக்குள் பிரவேசிக்கிறவர்கள் அங்கே குறுக்கு நெடுக்குமாக சென்ற நடைபாதைகளில் வழி கண்டுபிடித்து செல்வது அசாத்தியமாயிருக்கும். நரசிம்மர் அந்த பாதைகளின் வழியாக வளைந்து வளைந்து சென்று அரண்மனை அந்த புறத்தை அடைந்தார். அங்கே சிற்ப வேலைகளினால் சிறப்படைந்த ஒரு வாசலை அவர் அணுகியதும், குழந்தாய், வந்தாயா என்று உள்ளே இருந்து ஒரு குரல் கேட்டது. பல்லவ சாம்ராஜ்யத்தின் பட்டத்தரசியான புவன மகாதேவி அந்த புற வாசற்படியில் வந்து நின்றார். அவருடைய கம்பீரமான தோற்றமும் முதிர்ந்த சௌந்தரிய வதனமும் தெரிபுவன சக்கரவர்த்தினி என்று பல்லவ சாம்ராஜ்யத்தின் பிரஜைகள் அவரை கொண்டாடுவது முற்றும் பொருந்தும் என்று தெரியப்படுத்தின. அம்மா என்ற குரலுடன் அருகில் வந்த குமாரனை சக்கரவர்த்தினி இரு கைகளாலும் அணைத்துக் கொண்டு, குழந்தாய், இன்றைக்கு என்று ஏதோ சொல்ல தொடங்குவதற்குள் மாமல்லர், அம்மா, உங்களை ரொம்பவும் கெஞ்சு கேட்டுக்கொள்கிறேன், ஒரு வரம் தர வேண்டும் என்றார். புவன மகாதேவியின் முகத்தில் புன்னகை அரும்பியது. வரமா? நல்லது, கேள், தருகிறேன். அதற்கு பிரதியாக நானும் ஒரு வரம் கேட்பேன், அதை நீ தர வேண்டும் என்று அன்பு கனிந்த குரலில் கூறினார். மாமல்லர், பிள்ளை அன்னையிடம் வர கேட்பது நியாயம். பிள்ளையிடம் தாய் வரம் கேட்பது எங்கேயாவது உண்டா? முடியவே முடியாது என்றதும் புவன மகாதேவியின் முகத்தில் புன்னகை மறைந்தது. இருவரும் உள்ளே சென்றார்கள். நரசிம்மர் தமது தலை அணியையும் ஆபரணங்களையும் எடுத்து வைத்துவிட்டு கால் கை சுத்தம் செய்து கொண்டு வந்தார். பிறகு இருவரும் அந்த புற பூஜா மண்டபத்துக்குள் பிரவேசித்தார்கள். அங்கே மத்தியில் நடராஜ மூர்த்தியின் திருவுருவம் திவ்ய அலங்காரங்களுடன் விளங்கியது.
பெண்புற சுவர்களில் சிவபெருமானுடைய பல வடிவங்களும் பாலகோபாலனுடைய லீலைகளும் வர்ணங்களில் அழகாக சித்தரிக்கப்பட்டிருந்தன. பூஜை எல்லாம் முன்னமே முடிந்தபடியால் தாயும் மகனும் அந்த திருவுருவத்தை வழிபட்டுவிட்டு வெளியே வந்து போஜன மண்டபத்துக்குள் பிரவேசித்தார்கள். உணவருந்த உட்கார்ந்ததும் புவன மகாதேவி, "குழந்தாய், ஏதோ முக்கியமான செய்தி வந்திருக்கிறதாம். கோட்டை வாசல் எல்லாம் சாத்தியாகிவிட்டதாம். அரண்மனை எல்லாம் அல்லோலகளோடப்படுகிறதே. எனக்கு மட்டும் ஒன்றுமே தெரியவில்லை. நீயாவது சொல்லக்கூடாதா? பெண்கள் என்றால் மட்டமானவர்கள், அவர்களுக்கு ஒன்றுமே தெரிய வேண்டியதில்லை என்பதாக நீ கூடவா எண்ணம் வைத்திருக்கிறாய்?" என்றார். மாமல்லர் உணவு பரிமாறிக் கொண்டிருந்த பணியாட்களை பார்த்துவிட்டு, "அம்மா, சாப்பிட்டானதும் மேல் மாடத்துக்கு போய் எல்லா விவரங்களும் சொல்கிறேன். ஆனால் ஒன்று மட்டும் இப்போதே கேட்டுக்கொள்கிறேன். இனிமேல் தினம்தோறும் நான் வந்த பிறகுதான் தாங்கள் ராபோஜனம் செய்வது என்று வைத்துக் கொள்ளக்கூடாது. அந்த வழக்கத்தை இன்றோடு நிறுத்திவிட வேண்டும்" என்றார். சக்கரவர்த்தினி குமாரனை அன்பு ததும்பிய கண்களால் பார்த்து புன்னகை புரிந்தார். ஆனால் மறுமொழி ஒன்றும் சொல்லவில்லை. காஞ்சி அரண்மனையில் பகல் போஜனம் ராஜரீக சம்பிரதாயங்களுடன் ஆடம்பரமாய் நடப்பது வழக்கம். பெரிய சாம்ராஜ்ய உத்தியோகஸ்தர்கள், அந்நிய நாடுகளிலிருந்து வந்த பிரமுகர்கள், சிவனடியார்கள், வைஷ்ணவ பெரியார்கள், பிரசித்தி பெற்ற கலைஞர்கள், தமிழ் கவிஞர்கள், வடமொழி பண்டிதர்கள் முதலியோர் விருந்தாளியாக அழைக்கப்படுவது உண்டு. எனவே பகல் போஜன நேரத்தில் அரண்மனை வாசிகள் ஒருவரோடொருவர் அளவலாவுதல் இயலாத காரியம். மற்றும் பகல் நேரமெல்லாம் சக்கரவர்த்தியும் குமாரரும் ராஜரீக காரியங்களில் ஈடுபட்டிருப்பார்கள். எனவே தாயும் பிள்ளையும் சந்திப்பதற்கு ராபோஜன நேரத்தை சக்கரவர்த்தி திட்டம் செய்திருந்தார். அதற்கு பிறகு அரண்மனை மேல் உப்பரிகையின் நிலா மாடத்தில் அவர்கள் 3 பேரும் சந்தித்து பேசுவது வழக்கமாயிருந்தது. இன்றைக்கு சாப்பாடு ஆனதும் தாயும் புதல்வனும் மேல் உப்பரிகைக்கு சென்று நிலா மாடத்தில் அமைந்திருந்த பளிங்குக்கல் மேடையில் அமர்ந்தார்கள். பால் நிலவில் மூழ்கியிருந்த காஞ்சி நகரமானது அன்றிரவு என்றுமில்லாத அமைதி பெற்று விளங்கிற்று. நரசிம்மவர்மருடைய மனம் அந்நகரின் கீழ்கோட்டை வாசலுக்கு சென்றது. இப்போது அந்த கோட்டை வாசலை கடந்து ஒரு சிவிகை போய் கொண்டிருக்கும். அந்த சிவிகையில் ஆயனரும் அவர் மகளும் அமர்ந்திருப்பார்கள். ஆஹா, அவர்களுக்குத்தான் இன்றைக்கு எப்பேற்பட்ட ஆபத்து வந்தது! மத யானையின் மீது வேலிருந்து அவர்களை காப்பாற்றிய வீரன் யாராக இருப்பான்? புதல்வன் தானே பேசுவான் என்று புவன மகாதேவி சிறிது நேரம் காத்திருந்தார். அவன் ஏதோ சிந்தனையில் ஆழ்ந்துவிட்டான் என்பதை தெரிந்து கொண்டு, "குழந்தாய்" என்றார். உடனே மாமல்லர் திடீரென்று கனவு கலைந்தவர் போல் திடுக்கிட்டு தாயாரை பார்த்தார். "அம்மா, அம்மா, நான் உங்களிடம் விரும்பிய வரத்தை கேட்டே விடுகிறேன். உங்களுக்கு புண்ணியமாய் போகட்டும். என்னை குழந்தாய் என்று கூப்பிடாதீர்கள். நான் இன்னும் பச்சை குழந்தையா? பல்லவ ராஜ்யத்தில் உள்ள புகழ்வாய்ந்த மல்லர்களை எல்லாம் ஜெயித்து மாமல்லன் என்று பட்டம் பெற்ற பிறகும் என்னை குழந்தை குழந்தை என்றால் நான் என்ன செய்வது? அப்பாவோ இன்னும் என்னை தொட்டிலில் கிடக்கும் குழந்தையாகவே எண்ணி நடத்துகிறார். உங்கள் 2 பேருக்கும் இடையில் நான் அகப்பட்டுக் கொண்டு அதற்கு என்ன செய்யலாம்? பெற்றோர்களுக்கு மகன் எப்போதும் குழந்தைதான்" என்ற குரலை கேட்டு தாயும் மகனும் திரும்பி பார்த்தார்கள். அவர்களுக்கு தெரியாமல் மகேந்திர சக்கரவர்த்தி பின்னால் வந்து நிற்பதை தெரிந்து கொண்டு இருவரும் பயபக்தியுடன் எழுந்து நின்றார்கள். மகேந்திரர் பளிங்கு மேடையில் அமர்ந்ததும் புவன மகாதேவியும் மாமல்லரும் உட்கார்ந்தார்கள். "தேவி, குழந்தை ஏதாவது சொன்னானா?" என்று சக்கரவர்த்தி கேட்டார். "இன்னும் ஒன்றும் சொல்லவில்லை. என் பேரிலும் உங்கள் பேரிலும் குறைதான் சொல்லிக் கொண்டிருந்தான்." "குறை சொல்லாமல் வேறு என்ன சொல்லட்டும்? அப்பா, பல்லவ ராஜ்யத்தில் அந்நியர் பிரவேசித்த செய்தி கிடைத்த பிறகும் நாம் வெறுமனே கையை கட்டிக்கொண்டு உட்கார்ந்திருப்பதா? சேனாதிபதி கலிப்பகையார் சேனை திரட்டுவதற்குள் கலியுகமே முடித்துவிடும் போலிருக்கிறதே. இத்தனை நேரம் நமது சைன்யம் போருக்கு கிளம்பி இருக்க வேண்டாமா?" என்று கொதித்தார் மாமல்லர். "பல்லவ ராஜ்யத்தில் அந்நியர் பிரவேசித்தார்களா? இது என்ன?" என்று புவனமாதேவி வியப்பும் அவ நம்பிக்கையும் துணித்த குரலில் கேட்டார். "ஆம் தேவி, அற்ப சொற்பமாக பிரவேசிக்கவில்லை. பெரும் படைகளுடனே திடீரென்று பிரவேசித்திருக்கிறார்கள்." "பல்லவேந்திரா, மந்திராலோசனை சபையில் நான் மட்டும் வாயை திறக்காமல் இருக்க வேண்டும் என்று ஏன் கட்டளையிட்டீர்கள்? எல்லோரும் ஏதோ பேசிய போது என் மனம் கொதித்த கொதிப்பை மிகவும் முயன்று அடக்கிக் கொண்டிருந்தேன்." மாமல்லரின் பேச்சை மறுத்து சக்கரவர்த்தி தமது பட்ட மகிழ்ச்சியை பார்த்து சொன்னார். "தேவி, நரசிம்மன் இன்னும் குழந்தையாகத்தான் இருக்கிறான். வந்திருக்கும் யுத்தம் எப்பேற்பட்டதென்பதை அவன் அறியவில்லை. 2 பேரும் கேளுங்கள். வாதாபி மன்னன் புலிகேசி பெரும் படைகளுடன் துங்கபத்ரை நதியை கடந்து நமது ராஜ்யத்துக்குள் பிரவேசித்திருக்கிறான். அவனுடைய சைன்யத்தில் லட்சக்கணக்கான வீரர்கள் இருக்கிறார்களாம். ஆயிரக்கணக்கில் யானைகள் இருக்கின்றனவாம். பெரிய காளைகள் பூட்டிய 100கணக்கான வண்டிகள் தொடர்ந்து வருகின்றனவாம். 16 கணக்கான குதிரை வீரர்கள் வருகிறார்களாம்.
வெகு காலமாகவே புலிகேசி இந்த யுத்த ஏற்பாடுகளை செய்து வந்திருக்கிறார். நமது ஒற்றர்கள் எப்படியோ ஏமாந்து போயிருக்கிறார்கள். நமது எல்லை காவல் படைகளை புலிகேசியின் ராட்சத சைனியம் வெகு சீக்கிரத்தில் முறியடித்துவிட்டு அதிவேகமாக முன்னேறி வருகிறதாம். அந்த சைனியத்தை தடுத்து நிறுத்துவதற்கு வேண்டிய படைபலம் தற்போது நம்மிடம் இல்லை. ஆங்காங்குள்ள நம் படைகள் பின்வாங்கி வந்து கொண்டிருக்கின்றன. பல்லவ ராஜ்யத்துக்கு வந்திருக்கும் அபாயம் மிக பெரியது. ஆனாலும் நெற்றிக் கண்ணை திறந்து திரிபுரத்தை எரித்த பிணகவாணியின் அருளினால் முடிவில் நமக்குத்தான் வெற்றி கிடைக்கப் போகிறது. அதை பற்றி சந்தேகம் வேண்டியதில்லை. தந்தை பேசி முடிக்கும் வரையில் பொறுமையுடன் கேட்டுக் கொண்டிருந்த நரசிம்மர், அப்பா, பல்லவ சைனியம் பின்வாங்கி வருகிறதா? இது என்ன அவமானம்? இப்போது எனக்கு அனுமதி கொடுங்கள். அப்பா, நம்மிடம் தற்சமயம் ஆயத்தமாயிருக்கும் படைகளை அழைத்துக் கொண்டு புறப்படுகிறேன் என்றார். பொறு நரசிம்மா, பொறு. பல்லவ சைனியத்தை நீ நடத்தி செல்லும்படியான காலம் வரும். அதுவரையில் பொறுமையுடன் நான் சொல்வதை கேட்டு நட. இன்றிரவு ஒரு முக்கியமான வேலை இருக்கிறது. என்னுடன் வருகிறாயா? கேட்க வேண்டுமா? வருகிறேன் அப்பா. தேவி, நரசிம்மனை இன்று முதல் நான் குழந்தையாக நடத்தப் போவதில்லை, சகாவாகவே நடத்தப் போகிறேன். மந்திர ஆலோசனைகளில் கலந்து கொள்ளும் உரிமையையும் இன்று முதல் அவனுக்கு அளிக்கிறேன். நீயும் இனிமேல் அவனை குழந்தை என்று அழைக்க வேண்டாம் என்றார் சக்கரவர்த்தி. புவன மகாதேவியை படுப்பதற்கு போக சொல்லிவிட்டு தந்தையும் மகனும் அரண்மனையிலிருந்து வெளியேறி சென்றார்கள். நண்பர்களே, இந்த பாகத்தை கேட்டீங்க இல்லையா? வாதாபி மன்னன் புலிகேசி பல்லவ சாம்ராஜ்யத்தோட எல்லைய தொட்டுட்டான். இத மகேந்திர சக்கரவர்த்தியும் மாமல்லரும் எப்படி முறியடிக்க போறாங்க? தொடர்ந்து கேளுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.